இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு IFB மாடல்ல டாப் லோடட் வாஷிங் மிஷின் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்துருச்சு. என்னோட பழைய வாஷிங் மிஷின் பாத்தீங்கன்னா ஒன்னும் சரியில்லை, ரிப்பேர் ஆயிடுச்சு. அது வாங்கி 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷமா அந்த கிருபையில ஓடிச்சு. இப்போ பாத்தீங்கன்னா சுத்தமாவே அது ஓடாம ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா நைட் ஆர்டர் போட்டாரு. காலையில 9:30 மணிக்கெல்லாம் டெலிவரி பண்ணிட்டாங்க. டெலிவரி பண்ணி ஒரு 1 ஹவர்லயே பாத்தீங்கன்னா டெமோவுக்குமே வந்துட்டாங்க. எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா பண்றாங்க. இந்த வாஷிங் மிஷின் பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா சூப்பரா இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே டாப் லோடு தான் பிடிக்கும்ன்றதுனால டாப் லோடு தான் வாங்கியிருந்தோம். ஒரு அளவு பாத்தீங்கன்னா 6.5 கிலோ. இந்த கலர் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹேரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட அணு ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில்ல 20க்கும் மேல மூலிகைகள் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஹேர்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே ரொம்ப சீக்கிரமா சால்வ் ஆயிருங்க. அதுவும் இந்த சம்மர் சீசன்ல வெயில் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த டைம்ல நம்ம ஹேரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நீங்க நம்மளோட அணு ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்க. சம்மருக்கு ஹேருக்கு வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் நம்மளோட அணு ஹெர்பல் ஹேர் ஆயில் சால்வ் பண்ணுங்க. அதே போல ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், கிரே ஹேர் எல்லாமே மாறும். நல்ல லாங்கா அடர்த்தியா உங்களுக்கு முடி வளரும். உங்களுக்கும் நம்ம ஆயில் தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாஷிங் மிஷின் வந்து IFB மாடல்ல டாப் லோடட் 6.5 கிலோ. டேப் கனெக்ஷன் எல்லாமே அவங்க செட் பண்ணிட்டாங்க. இப்போ அதோட டெமோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். டெமோ பார்த்துறீங்களா? டெமோ பார்த்துறீங்களா? பார்த்துறேன். கிளாத் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்டுருங்க. கிளாத்தில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்டுருங்களா? நீங்கள் ஃபுல்லாக லோட் பண்ணிக்கலாம். வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணுறாங்க. பவர் ஆன் பண்ணுறாங்க. பவர் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு மிக்சர் எல்லா கிளாத் மிக்ஸ் பண்ணி போகிறவங்க அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ண மட்டும் போதும். டைமிங் எல்லாமே டிஃபால்ட்டாக அவங்களை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்துடும் உங்களுக்கு. மிஷின் ஃபுல்லாக ஓடி முடிஞ்சுன்னா டிஸ்பிளே எண்டுன்னு உங்களுக்குங்க. ஸோ எண்டு வரும்போது பவர் ஆஃப் பண்ணுறாங்க, சுவிச் ஆஃப் பண்ணுறாங்க, திரும்ப எடுத்து காய வச்சுக்கலாம். அது ப்ரோக்ராம் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் அது சேஞ்ச் ஆகும். காட்டன் அப்புறம் காட்டன் ட்ரெஸ் தனியாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரஸ் வாஷ் நார்மல் ட்ரெஸ்ல ஆளுக்கு இல்லை, சும்மா ஒரு ஹாஃப் டே தான் யூஸ் பண்ணிக்கலாம், வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக சாரீஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டெலிகேட் இல்லை ஸ்டோன் ட்ரெஸ்லாம் தனியாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை வராதா? சரி, ஓகே. பல்கி பெட் கவர் பெட்ஸ்லாம் தனியாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஃப்ளோரை மட்டும் எதுவும் செட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருங்க. மற்றபடி ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஆப்ஷன் இது. நம்ம தனித்தனியாக வேணா சப்போஸ் சோப்பு வேணா ஊற வச்சு மட்டும் கொடுத்து வேணா சோப்பு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் வேணா செட் ஆகும். எவ்வளோ டைமிங் வைக்கணும்ன்றது வாஷ் மட்டும் தனியாக வேணா வாஷ் பண்ணிக்கலாம். வாட்டர் லெவல் நீங்கள் போகிற ட்ரெஸ் எல்லாமே அதே எடுத்துக்கும். சப்போஸ் உங்களுக்கு கம்மியான வச்சுக்கலாம், அதிகமாக வச்சுக்கலாம். ட்ரெஸ் பண்ணால் டைம் வந்து லெவல் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. பீஸ் ரிங்ஸ் ஒரு அலசிக்கு மட்டும் ரிங்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பின்னா புளிஞ்சு மட்டும் கொடுத்துரும். வீடியோலே ஸ்டார்ட். சரி, ஓகே. ஓகே ஓகே. அவ்வளோதான், நம்மளோட வாஷிங் மிஷினோட டெமோ வந்து அவங்க முடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே இந்த வாஷிங் மிஷினை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.